ஸோ இன்றைக்கி கம்பேக் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவன் செத்து புதைச்சிட்டான்டா, இனிமேல் வரவே மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். புதைச்சாலும் முளைப்பான், எரிச்சாலும் உதிப்பான், அவன் தான் இந்த சிவா. பட் ஹஸ்க்வர்னா பிராண்ட் திரும்பவும் வந்துட்டாங்க, திரும்ப ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்வாட் வில்லன் 401 அப்படிங்கிற ஒரு புது ப்ராடக்டோட தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பூனேயில் இருக்கக்கூடிய சன்னி வேர்ல்டு கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஸ்பெல்லிங் வேணால் உங்களுக்கு கீழே போடுறேன். ஸோ அங்கே தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கம்பேக் ஒர்த்தாக இருக்கா என்னன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹஸ்க்வர்னா யாருப்பா, புதுசாக இருக்கே அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு இவங்க வந்து புதுசு கிடையாது. கேடிஎம் ஷோரூம்லலாம் இப்போ ரீசெண்டாக உள்ளே நுழைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு போர்டு மட்டும் வச்சு பார்த்துருப்பீங்க. அவங்கள்ட்ட வருமானு கேட்டால் இல்லை சார் அதெல்லாம் வராது அப்படின்னு நிறைய கேடிஎம்மில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஸ்டாஃபே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கன்சல்டன்ட்டு. ஸோ ஹஸ்க்வர்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி. ஸோ பல பேர்கள்கிட்ட கையில் மாறி கடைசியாக 2014 பார்த்தீங்கன்னா கேடிஎம் கிட்ட இந்த பிராண்ட் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ கேடிஎம்மும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ 250cc லான்ச் பண்ணாங்க, இப்போ 401cc வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட இந்த வெஹிக்கிளை பற்றி சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும் தெரியுங்களா. ஸோ இந்த உடல் இந்த தலையுடன் இணைய போகிறது அப்படிங்கிற மாதிரி சேஸு, இன்ஜினு, வீல்ஸு, சஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த கேடிஎம்மோட டியூக் 390 தான். ஸோ மேலே இருக்கிறது தான் அந்த ஹஸ்க்வர்னாவோட பாடியில் இந்த வெஹிக்கிளை வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அதுக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்க்க போயிடாதீங்க. இந்த வீடியோலேயே இந்த வெஹிக்கிளை பற்றி எல்லா டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஆல்ரெடி கேடிஎம் அண்ட் ட்ரைம்ப், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே இன்ஜின் பயன்படுத்திருக்காங்க. அதாவது ட்ரைம்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதை டிரைவ் பண்ணி தான் வந்து கேடிஎம் 390 வந்து இந்த இன்ஜினை வந்து பயன்படுத்தினாங்க. கேடிஎம் 390 பயன்படுத்தின அதே இன்ஜின் செட்டப்பை தான் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 46 PS பவரும் 39 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வெஹிக்கிள்லையுமே இருக்குது. சேம் 390 பார்த்த அனைத்து விஷயங்களும் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை என்ன கேட்டகரியில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தெரியும், இது வந்து ஒரு ஸ்க்ராம்லர் டைப் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். 390 வந்து ஒரு ஃபங்கியான ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைனில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ட்ரைம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் ரெட்ரோ ஃபீல்டில் இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிமிலரான ஒரு ஃபங்கியான ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைனும் இருக்கும், கொஞ்சம் மாடர்னான ஒரு ரெட்ரோ ஃபினிஷ்லேயும் இந்த வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட டிசைன் தான் இது. ஸோ டிசைன் டீட்டெயிலிங் என்னன்றதை அப்படியே நம்ம போய் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்களா, தோசைக்கல் மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. ஸோ இதில் ஒரு சில லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. சரி விடுங்க, அது நமக்கு தேவையில்லாதது. அதுக்கு மேலே வந்து வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட்டுமே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 43 mm அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன், WP அப்பாக் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனில் வந்து நம்ம 390 பார்த்தா மாதிரியே அண்ட் கம்ப்ரஷன் அந்த ரிப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் தான், அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுவுமே 390 பார்த்தது தான், ஆஃப் செட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிப் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டப்பு. ஸ்விங்காம் வந்து லைட் வெயிட்டட் அலுமினியம் ஸ்விங்காம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் எப்படி இருந்துச்சு, பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹைவேஸ்க்கும் சரி சிட்டிக்குமே சரி இந்த சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். கார்னரிங்க்கெலாம் தகுந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த வெஹிக்கிளோட ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 390 பார்த்த சேம் ஃப்ரேம்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த டெயில் லைட்ஸில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 13.5 லிட்டர் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் செட்டப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபைபரில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க்ஸ் தான். அதில் வந்து 401 அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட்டில் வந்து ரேடியேட்டர்ஸ் கர்வ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே ரேடியேட்டர் ஃபேன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் ஃபேன் இருக்கும் தான், பட் இதில் வந்து 2 ரேடியேட்டர் ஃபேன் வந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா அதாவது ரொம்பவே ரேடியேட்டர்ஸ் வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லலாம் அடிபட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரேடியேட்டரில் தான் வந்து அடிபடும் அப்படின்னு நினைக்கிறேன்.
எவனா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேடியேட்டர் தான் வந்து முதல்ல பாதிக்கப்படும். முதல்ல கார் வாங்க வந்திருக்க, நம்ம அவசரமா பேசுற, ஒழுங்கா கண்டினியூ. ஸோ அதனால் மேபி இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேடியேட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரேடியேட்டர்ஸ்க்கான கூலண்ட் ஆயில் ஸோ லெவல்ஸ் வந்து நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் மினிமம் வந்து கூலண்ட் ஆயில்ஸ் லெவல்ஸ் வந்து நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம். பிரேக் ஆயிலுமே வந்து சைடில் வந்து பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் செட்டப்பாக இருக்கட்டும், டிஸ்க் பிரேக்ஸாக இருக்கட்டும், எக்ஸாஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. கேடிஎம்மோட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் செட்டப் வந்து 320mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ரியர் பொறுத்த வரைக்கும் 240mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பைப்ரியோட டிஸ்க் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குது. சூப்பர் மோட்டோ அப்படிங்கிறது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் ரியர் ஏபிஎஸை வந்து ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். பிரேக்கிங் குறையே சொல்ல வேணாம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரேக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து பிரேக் பண்ண முடியுது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிட்டபிள் சீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. குஷனிங் லெவல்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ரயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 842mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஷார்ட் ரைடருக்கெலாம் ஒத்து வராது. என்னோடய ஹைட் வந்து 5.8. ஸோ 2 காலையும் நல்லா தாராளமாக காலை கீழே வைக்க முடியுது. இப்போ வந்து 820mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பீடா மீட்டராக இருக்கட்டும், ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், பில்லியன் சீட்டாக இருக்கட்டும், அந்த கிராஃப் ரயிலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். பட் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே ஒரு குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. உட்காந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. முன்னாடி அந்த கேஃபே ரேசர் மாதிரி ஒரு 250 மாடல் இருக்கும், அது ரொம்ப டவுன் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு பர்சனலி சொல்லணும் அப்படின்னா அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கம்ஃபர்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ என்னோடய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20% வந்து இது கொஞ்சம் லாங்கரான ஒரு சீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ரியலி இந்த சீட் வந்து கம்ஃபர்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் பில்லியன் சீட்டுக்குமே வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. பட் டூரிங் போகிறீங்கன்னும் போது நீங்கள் பில்லியனை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா பின்னாடி பெருசாக கிராப் ரயில்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் டாப் பாக்ஸ்லாம் போகணுன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் டாப் பாக்ஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் பாக்ஸ் போடாமல் பேக் வந்து பின்னாடி வச்சு கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் டூரிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னையா இந்த வண்டியை வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் ஓட்டுங்க, ஆனால் டயர் தேயாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா பிராலி டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிராலியோட தேல், அதாவது ஸ்கார்பியன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பேட்டன் டயர்ஸு. இந்த வெஹிக்கிளில் வந்து டியூப் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்போக் வீலில் டிசைன் பண்ணியிருக்காங்க, டியூப் டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டயரோட காஸ்ட் எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 16,000 ரூபா வரும். 150 செக்ஷன் டயர் பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ரூபா வந்து டயரோட காஸ்ட் மட்டுமே வரும். ஸோ ரியரில் வந்து 150 செக்ஷன் டயர்ஸு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 110 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த டயரை வந்து தேயாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 17 inches வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கார்னரிங், ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் கேட்டிங்கன்னா சீரியஸ்லி வேறு லெவலுங்க. ஸோ நிறைய இடங்கள் நாங்கள் இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்த்தோம். இது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான், நிறைய கார்னர்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கார்னரிங், ஸ்டெபிலிட்டி எல்லாமே, டயரோட க்ரிப்புமே வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு டயர் செட்டப் தான் இந்த டயர் செட்டப்பு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 177mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்கு. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சொல்கிறது தான், டிசைன் அப்படிங்கிறது வேணாம். நிறைய பேர் கமெண்டில் திட்டுறீங்க. ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் அந்த வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். ஸோ ஃபியூல் டேங்க் மேலே வந்து கீ போகிறதுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள். நம்ம பழைய பஜாஜ் பல்சர்லாம் பார்க்கக்கூடிய ஒரு கீ செட்டப்பில் தான் இருக்குது. சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வந்து இன்ஜின் கில் ஸ்விட்சு, அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோலு, இண்டிகேட்டர்ஸ், ஹார்னு, அசாரு, பாஸ் சுவிட்சஸ் இருக்கிற மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு 5 inches இருக்கக்கூடிய
டிஎஃப்டி கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ 390 விட சொல்லும் போது இதில் கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதில் வந்து ஒன்லி ஸ்ட்ரீட் தான் இருக்குது. ஸோ எதுவும் செலக்ட் பண்ணுற அளவுக்கு ரைடிங் மோட்ஸ் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த ரைடிங் மோடுன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குது. ஸோ ரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ வச்சிங்கன்னா ரியர் ஏபிஎஸ் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எம்டிசி. ஸோ வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆன் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதுமாதிரி குயிக் ஷிஃப்டருக்கான கண்ட்ரோலு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து உங்களால் இன்டர்ஃபேஸை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபியூல் ரேஞ்சு, பேட்ரி லெவல்ஸு, ரிவ்யூஸ் இண்டிகேஷன்ஸு இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிப் இன்ஃபோ இருக்குது. ஸோ இதில் கீழே இருக்கக்கூடிய ஃபேவரட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். நமக்கு தேவையான ஃபேவரட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ என்னென்ன வேணுமோ அதில் என்னென்ன காமிக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ட்ரிப்பாக இருக்கட்டும், ஃபியூயல் லெவல்ஸாக இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் இதில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ 390 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் வீல் பாப்அப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வீல் பாப்அப் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட காம்படிட்டர்ஸாக பார்க்க இருக்கக்கூடிய அப்பாச்சியோட 310 RR, ஸோ 310 RTR, ஸோ அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இதை விட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோடலாம் கம்பேர் பண்ணால் இதில் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட இன்ஜினோட பவர் அண்ட் டார்க்ஸ் எல்லாமே வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு நாங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன் இல்லாமல் வெளியிலையும் போய் ஓட்டி பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஹைவேஸில் ட்ரைவ் பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கோம். ஸோ சுற்றியுமே வந்து எதுவும் ஹைவேஸ் கிடையாது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இதை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் லைக் 390யோட டிஎன்ஏல உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான். நீங்கள் 390 எந்த லெவலுக்கு அக்ரெசிவாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த அக்ரெசிவ்னஸை இந்த வெஹிக்கிளையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஜென்ரேஷன் 390 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்னோட த்ரில்லையும் அந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸுமே அந்த வெஹிக்கிளில் வந்து இருக்கும். சேம் இந்த வெஹிக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா டியூக்கோட அந்த 390 ஃபர்ஸ்ட் ஜென் எந்த லெவலுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்குமோ அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெஹிக்கிள் கொடுக்குது அப்படின்னே சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க, அந்த குயிக் ஷிஃப்டரும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஒர்க் ஆகிற வகையில் தான் வந்து இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இது வந்து எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு தோன்றனால சொல்கிறேன். இந்த ரைடிங் போஸ்டர் வந்து கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரொம்ப தூரம்லாம் ஓட்டுறோம் அப்படின்ற போது மேபி வலிக்கலாம், மேபி இது எனக்கு இருக்கலாம், நிறைய பேருக்கு அது இருக்குமா என்னன்றது தெரியல. எனக்கு ஓட்டும் போது இந்த மாதிரி இருந்துச்சு, அதை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மித்தபடி சீட்டிங்கோட கம்ஃபர்ட் ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லான கிளைமேட் தான், அதனால் ஹீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. 390யோட கஸ்டமர்ஸ் யாராவது இருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இன்ஜின் ஹீட் எந்த லெவலில் இருக்குது, அதுவும் ஜென்ரேஷன் 3 எந்த லெவலில் ஹீட்டிங் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி எல்லாரும் கேட்கக்கூடியது இதோட விலையாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,92,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 390யோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 18,000 விலை வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கம்மியாக தான் இருக்குது. த்ரைம்போட கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் விலை வந்து கூடுதலாக இருக்கிற வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா த்ரைம்போட ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. 390யோட பார்க்கும்போது ஒரு சில காம்ப்ரமைசஸ் இந்த வெஹிக்கிளில் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். பொதுவாக எல்லா வீடியோக்களும் சொல்கிறது தான் இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி. இந்த வெஹிக்கிளில் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து
390 மாதிரியே ஒரு அக்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பாக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி பில்லியன் சீட்டோட கம்ஃபோர்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெட்டராக இருக்குது. சீட்டிங்கோட குஷனிங் லெவல்ஸ் பெட்டராக இருக்குது. டூரிங்க்கு ஏற்ற ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டூரிங்க்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ மைனஸாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிளோட டிசைன் மேபி எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. அந்த லெவலுக்கு இந்த டிசைனை பற்றி எனக்கு பெருசாக அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவதாக வந்து இந்த பிராண்ட் ஆரம்பத்தில் உள்ள வந்து பெருசாக அடி வாங்கின ஒரு பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். யாரும் பெருசாக இந்த வெஹிக்கிளை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அண்டர் ரேட்டட்னு கூட சொல்லலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். பட் ஒரு அண்டர் ரேட்டட் மாடலாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக கடந்த ஒரு 6-7 மாதங்களாக வந்து ஷோரூம்ஸில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே ஷோரூம் பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ இப்போதைக்கெலாம் இந்த வண்டி வராது, நீங்கள் அதுக்கு பதிலாக கேடிஎம்மே எடுத்துருங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய கேடிஎம் வெஹிக்கிள்ஸை வந்து விற்றுட்டாங்க. அதனால் மக்கள்கிட்ட இந்த பிராண்டை பற்றின ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிராண்டுக்கான அவேர்னஸை இவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். இன்னும் ஒரு சில மாடல்களும் இதில் லான்ச் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.